எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் சொல்றது விஷயம் என்ன அப்படின்னா, காலையில நான் ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சாதான் நான் வந்து எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு. அவங்கலாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னுமே ஃபீல் பண்றாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இது வந்து நிஜமாவே வந்து ஒரு காஃபி, டீ குடிச்சாச்சுன்னா மோஷன் மலம் ம். கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு அர்ஜ் வருது இல்லையா? உடனே ம். போணுன்ற. அது வந்து சயின்டிஃபிக்கலா அது உண்டு அது. ம். அத வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னா நம்ம வ வாய் வழியா உணவு அருந்துறப்ப ஸ்டமக் வந்து டைலேட் ஆகுது. விரிஞ்சு குடுக்குற நேரத்தில அதே நேரத்தில எ குடல்ல பெருங்குடல்ல அந்த பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம், குடல் ஓகே. இப்படி நகல்ற இயக்கம் ஏற்படுது. ம். இது பிசியலாஜிக்கலா குழந்தைகள் பொறந்ததிலிருந்தே இருக்கும். ஓகே. அதனால தான் நீங்க சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ம். சாப்பிட்டோனே டாய்லெட்டுக்கு போறப்ப பேரண்ட்ஸ் வந்து அப்ப என்ன சொல்லுவாங்க, "டேய் நீ இப்படியே போயிட்டேன்னா சாப்பிடுறேன். சத்தெல்லாம் போயிரும்ன்னு" ம். சொல்லுவாங்க இல்லையா? அது ஆமா. வந்து அந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் தான். அப்படி ஓகே. சத்தெல்லாம் போகாது. ம். பட் என்னன்னா, நம்மள அந்த மாரி அவங்க கண்டிஷன் பண்ணி வளர்க்கறதுனால, நம்ம வந்து அந்த பழக்கத்துக்கு இல்லாம நம்ம மாறிர்றோம். அப்ப இந்த காஃபி, டீல என்ன வேலைன்னா, காஃபில அந்த கேஃபீன் இருக்கு இல்லையா? ம். அது வந்து ஒரு ஸ்டிமுலன்ட். ஓகே. மோஷன் போறதுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட். அதனால அந்த காஃபி குடிச்சோனே போணுன்ற மாரி இருக்கு. இந்த 2மே சேர்ந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸும் இருக்கு. பிளஸ் அந்த கேஃபீன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலேஷனும் இருக்கு.